உன்னோட பேர் என்ன? ஜோஸ்வா. ஆண்டவர் நமக்காக யுத்த களத்தில் வந்து போர் புரிய மாட்டார். அப்படி அவர் அதை பண்ணா இங்க எல்லாமே சுலபமாயிடும். அதனால நம்மளை காப்பாத்திக்க நாம தான் போராடணும். ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கடவுள் நமக்கு உதவுவார். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுனா அவர் அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். ஒரு முறை வெள்ளம் வந்தப்போ எல்லாரும் தன்னை பாதுகாத்துக்க போராடினாங்க. அப்போ ஒருத்த மட்டும் ஆண்டவர் காப்பாத்துவாருன்னு சொன்னான். என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் வர வரைக்கும் அங்கேயே இருந்தான். அந்த இடத்துல தண்ணி அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ ஒட்டகத்துக்கு மேல இருந்த ஒருத்தன் மேல வந்துரு வா பொழைச்சிக்கோன்னு சொன்னான். முடியாது, கடவுள் காப்பாத்துவாருன்னு அவன் சொல்லிட்டான். ஆனா அந்த தண்ணி அவன் வீடு மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம ஆண்டவர் காப்பாத்துவாருன்னு சொன்னவன் தான் உயிரை இழந்துட்டான். எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ஆண்டவரை நேருக்கு நேரா பார்த்து ஏன் அன்னைக்கு என்ன காப்பாத்தலன்னு கேட்டான். அவரை நேரா பார்த்து கேட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் அனுப்பி அறிவுரை சொன்னேன். அதுக்கப்புறம் ஒட்டகத்து மேல வந்து உன்னை காப்பாத்த முயற்சி பண்ண. இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டார். அவர் கடவுளை நம்பவும் சொல்லியிருக்காரு.